வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இந்த வேட்பாளர்கள் ஜெயித்தால் இபிஎஸ் தலைமைக்கு பெரிய ஆப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து இந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியலில் பெரும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுவிடும், அவருடைய தலைமைக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அதாவது ஒட்டுமொத்தமாகவே பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தேனி எடுத்துக்கொண்டால், தேனியில் டிடிவி தினகரன் ஜெயிச்சு விட்டால் மிகவும் பின்னடைவு அதிமுகவில் முக்கியமாக எடப்பாடிக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் என்றும் கூறுகிறார்கள் அரசியல் வட்டாரங்களில். மேலும் சேலத்தில் செல்வ கணபதி ஜெயித்து விட்டால் இவருக்கு சிக்கல் இபிஎஸ்க்கு அப்படின்றதே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதுக்கடுத்தமாக நம்மளுடைய கோவையில் பெரும் விதத்தில் நம்மளுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டு வேட்பாளராக இருக்கிறார். அவர் வெற்றி பெற்றால் என்றால் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தை மத்திய அமைச்சராக ஆகிவிடுவார். அதன் பிறகு மத்திய அமைச்சராகி கொங்கு மண்டலத்திலேயே தன்வசம் படுத்தி விடுவார். அதன் பிறகு அதிமுகவின் கோட்டையாக திகழக்கூடிய கொங்கு மண்டலத்தை தற்பொழுது பாஜக பக்கம் அண்ணாமலை இழுத்து விட்டார் என்றால் அதிமுகவுக்கு மிகவும் பின்னணியாக மாறிவிடும் என்பதில் மிகவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னணியாக தான் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் இருக்கார், நான் தாங்க அங்கே பெரிய அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ராமநாதபுரத்தின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் என்று அழைக்கப்படக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் பெரும் விதத்தில் இருக்கிறார். அதாவது என்னவென்றால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ மெஜாரிட்டியில் தான் போயிட்டுருக்கார். அதாவது வெற்றி பெற்றால் என்றால் ராமநாதபுரம் தொகுதியில் ஒரே ஒரு, அதாவது தென் தமிழகத்தில் முக்கியமாக இபிஎஸ்க்கு ஆதரவு சற்று குறைஞ்சிருக்கு, ஓகேங்களா. அதை உயர்த்த பல விதமான விஷயங்களும் திட்டங்களையும் அறிவிப்புகளையும் கொடுத்திருந்தாலும் கூட ராமநாதபுரத்தை தன் பக்கம் இழுத்து விட்டார் பன்னீர்செல்வம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயிச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமைக்கு சிக்கல் தான், ஓகேங்களா. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிச்சு விட்டால் மத்தியில் போயிடுவார். மத்தியில் போயிட்டு பாஜகவின் மூலமாக கட்சியை தன் வசம் வர வைத்து எடப்பாடியை கட்சியிலிருந்து தூக்குவதற்கும் வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போது சிக்கலாக பார்த்திங்கன்னா இபிஎஸ்க்கு தான் மாறப்போகிறது, ஓகேங்களா. ஏன்னா குறிப்பிட்ட இந்த ஒரு தொகுதியில் இந்த வேட்பாளர்கள்லாம் ஜெயிச்சாங்கன்னா அவருக்கு தான் அதாவது பாதகமாக அமைய சாதகம் ஓபிஎஸ்க்கு அமைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் ஜெயிச்சிட்டாருன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்ட் ஆகிடும், ஓகேங்களா. எல்லாத்தையும் அவரே பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்வார். அந்த அளவுக்கு அவருக்கும் திராணியும் தெம்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றது சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்று தான் தெரியப்படும். யார் மெஜாரிட்டியில் முந்தி கொண்டு போகிறார்கள், பெரும் வாரியான வாக்குகளை யார் பார்த்திங்கன்னா கைப்பற்ற போகிறார்கள் என்று தெரியப்படாமல் இருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்பில் பொதுமக்களும் ஊடகவியலாளர்களும் அரசியல் வட்டாரங்களும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட பொறுத்திருந்து பார்க்கும் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி உன்னுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்